الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول النبي وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وزدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையில் உள்ளச்சம் பெறுவதற்கான வழிகள் 33 என்ற அந்த ஒரு தொடரை துவங்கி 23 பார்த்திருக்கிறோம். கடைசி பத்தாக இன்றைய இந்த உரையில் இன்ஷாஅல்லாஹ் இந்த அமர்வில் 24 33 வரைக்கும் பார்க்க போகிறோம். 24 33 வரைக்கும் அந்த கடைசி பத்தை சொல்லிட்டு கடைசியா 33 என்னங்கிறத மட்டும் வரிசையா பார்த்து முடிச்சிருவோம் இன்ஷாஅல்லாஹ். பாயிண்டா ஓகே. இப்ப 23 விஷயங்கள் நேற்று வரை நாம் பார்த்தோம். 18 விஷயங்கள் நாம் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள், கவனிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய விஷயங்கள். 19 வந்தது என்னது? தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதுல 19, 20, 21, 22, 23 5 விஷயங்கள் நேற்று பார்த்தோம் தவிர்க்க வேண்டியது. இன்னைக்கு இன்னொரு 10 விஷயம் வருது. What should be avoided? எதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற சில காரியங்கள். 24வது ஷேக் அவர்கள் சொல்ல வருவது அல்லா யுஸல்லி ஹல்ஃபல் முத்தஹத்தீஸ் பின் நாயிம். அதாவது ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தால் தூங்கிக் கொண்டிருப்பவருக்கு முன்னாடியும் பேசிட்டு இருக்கவங்களுக்கு முன்னாடியும் தொழுகாதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். எப்படி சொன்னாங்க? லா துஸல்லு ஹல்ஃபன் நாயிம் வலல் முத்தஹத்தீஸ். தூங்கிக் கொண்டிருப்பவருக்கு பின்னால், அதே போன்று பேசிக் கொண்டிருப்பவருக்கு பின்னால் அல்லது முன்னால் நீங்கள் தொழாதீர்கள் என்று இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்றாங்க. அப்போ உதாரணத்துக்கு நம்ம தொழுகும் போது இப்ப அந்த சஃபரன் எடுத்து தொழுகிறோம். இங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கே நம்ம தொழுகும் போது பேசுறவங்களுடைய பேச்சு நம்ம காதுல விழுகும். அப்படி விழுகிறதுனால சிந்தனை தடுமாற்றம் ஏற்படும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தனை தடுமாற்றத்திற்கான வழியை இது ஏற்படுத்துவதால் அப்படி நீங்க தொழுவாதீங்கன்னா. 2வது, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அமைதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் கூட அவருக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யாதீங்க? நீங்க தொழுகாதீங்க. அவருக்கு பின்னாடி நீங்க தொழுகாதீங்க அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதற்கு என்ன விளக்கம் என்று விளக்க உரையில் பார்க்கும் பொழுது, தூங்கிக் கொண்டிருப்பவர்களுடைய அவர் அசையும் பொழுது, கை காலை அசைக்கும் பொழுது ஆடைகள் சற்று விலகலாம், மறைவிடங்கள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரியான கல்ச்சர் மாறிடுச்சு. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடை எடுத்து சுத்திட்டு என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஒரு ஆடை மேல் அடை கீழ் அடை அல்லது ஒரே அடை தான் சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தூங்கும் போது சற்று ஆடைகள் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் போது ஒருவர் தூங்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பா சிந்தனை தடுமாற்றம் என்பது ஏற்படும். அல்லது தூங்குறவங்க புரண்டு படுக்கிறாங்க, கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பி விடும். அவர் பாட்டுதான் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்ப இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, வேற பக்கம் போய் தொழணும். இன்னொரு பக்கம் அங்க பேசிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் போய் தொழணும். இல்லைன்னா பேசக்கூடியவங்களை நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்ப நபி அவர்கள் இது சொல்ல அவர்களுடைய செய்தி என்னன்னா, தொழுகையை முழு சிந்தனையோடு நீங்கள் தொழ வேண்டும். பேசுபவருடைய பேச்சோ தூங்கக்கூடியவருடைய தூக்கமோ அல்லது அவருடைய செயல்களோ உங்களுக்கு திசை திருப்பி விடும் என்பதற்காக அதை தவிர்த்துக் கொள்ளுங்கிறாங்க. அப்ப இது 100க்கு 100 முழுக்க எதுக்காக சொல்றாங்க? கவன சிதைவு ஏற்படும். உள்ளச்சத்தோடு இறை சிந்தனையோடு பயபக்தியோடு தொழக்கூடிய தொழுகையாக அந்த தொழுகை இல்லாமல் போவதற்கு இது காரணமாகும் சொல்லி இதை தவிர்த்துக்க சொல்றாங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. சஹீஹ் புகாரில ஒரு பாடமே இருக்குது, ஒரு தலைப்பே இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, தூங்கிக் கொண்டிருப்போருக்கு முன்பாக தொழுதல் என்ற ஒரு தலைப்பையே சஹீஹ் புகாரில இமாம் புகாரி கொண்டு வர்றாங்க. இதை படிக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரலாம். இந்த செய்தியில் நபி அவர்கள் கூடாது என்று சொன்னாங்களே, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்கான ஆதாரம் இருக்கே அப்படின்னு சொன்னா, இதை இரண்டையும் ஒன்று சேர்ந்து ஜமஉ பைனல் ஹதீஸைன், இரண்டு ஹதீஸ்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, இதிலிருந்து விளக்கம் என்ன என்பதை பற்றி சொல்லக்கூடிய முஹத்திஸீன்கள், விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தூங்கிக் கொண்டிருப்பவர் மூலமாக எந்த விதமான சிந்தனை தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா தொழுகலாம். நம்மளுக்கே தெரியுது அவர் தூங்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இருக்காது, சிந்தனை தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு கான்பிடென்ட் ஒரு நிலை இருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடை இன்னைக்கு பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறாங்க. சில நேரங்களில் துஹர் நேரங்களிலே கூட ஓய்வு எடுப்பாங்க. சில பள்ளிகள் எல்லாம் பார்த்து தூங்குவாங்க, மக்கள் தொழுவாங்க. அதனால பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு, சிந்தனை தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆனா வந்து வேஸ்ட் இணைஞ்சிருக்கிறாங்க, லுங்கி இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்க கவனமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா சிந்தனை தடுமாற்றம் ஏற்படும்னா அவங்க முன்னாடி தொழுவதை தவிர்த்துக்கணும். இது எல்லாமே கவனத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இறை சிந்தனையோட தொழுவணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இது. 24வது செய்தி. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க, அதுக்கு விளக்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, சிந்தனை தடுமாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் தொழுதார்கள். பொதுவாக சிந்தனை தடுமாற்றம் ஏற்படும் என்பதற்காக தவிர்க்க சொன்னார்கள். இது எதுவுமே ஹராம் அப்படிங்கிற பாடத்துல வராது. மக்ரூ தவிர்க்க வேண்டியது, விரும்பத்தகாதது அப்படிங்கிற பாடத்துல இது வரும். இது 24. 25வது விஷயம் அதமுல் இன்ஷிகால் பி தஸ்மீத்தில் ஹஸி. அதாவது நாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, இது புகாரிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது, தொழுது கொண்டிருக்கும் பொழுது சஜிதாவுடைய இடத்தில் ஏதேனும் கற்கள் அல்லது ஏதேனும் ஒரு பொருள் இருந்தால் அதை அகற்றக்கூடிய விஷயத்தில் பேணுதல் வேண்டும். அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு புகாரில. ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செய்தியை பதிவு செய்றாங்க. அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال في الرجل يسوي التراب حيث يسجد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி எப்படி இப்படியா கார்பெட் போட்டு மாஷாஅல்லாஹ் ஏசி போட்டு இல்ல, ஒரு கூரை கீழே தரையில தான் தொழுவாங்க, விரிப்பு கூட கிடையாது. விரிப்பு இல்லாம தரையில தான் தொழுவாங்க, மண் தரை தான். அதனால தொழுகும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, அது அந்த சஜிதா செய்யக்கூடிய இடம் சமமாகவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல ஏறக்குறைய இருக்கலாம், சில நேரங்கள்ல பொடி கற்கள் இருக்கலாம், அல்லது மண்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது தொழக்கூடியவருக்கு என்ன அந்த நேரத்துல தோன்றும் அப்படின்னு சொன்னா, அந்த கற்கள் இருந்தா அதை அகற்றணும், மண்கள் இருந்தா அதை என்ன செய்யணும், மண் இருந்தா அதை அகற்றணும்னு சொல்லி தோணும். அதை செய்யறாங்க. ஒரு நபர் என்ன செய்யறாரு, சைதா செய்யும் சைதா செய்யற இடத்துல நல்லா போட்டு சுத்தம் பண்றாரு. தொழுகையிலேயே சைதாக்கு வரும் பொழுது அதை சரி பண்ணிட்டு சைதா செய்யறாரு. அப்ப அவர் விஷயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபிர் ரஜுல், இவ்வாறு செய்யக்கூடிய விஷயத்துல சொன்னாங்க, இன்குண்ட ஃபாயிலன் ஃபவாஹிதா, செய்யறனா ஒரு தடவை மட்டும் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னாங்க. நீங்க அகற்றணும் ஏதாவது செய்யணும், ஒன்ஸ் இஸ் அலோட், ஒரு தடவை தள்ளிக்கிறீங்க. தள்ளிக்கிட்டே இருக்கிறது, தடவிக்கிட்டே இருக்கிறது, சரி பண்ணிட்டு இது தொழுகையே என்ன? அப்போ இந்த இடத்துல நபிசுல்லாஹ் சொல்றாங்க, ஒண்ணு தொழுகைக்கு முன்னாடி இடத்தை சரி செஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம போன சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள்ல தொழுகும் பொழுது, ரமதான் போன்ற காலத்துல புது இடத்துல தொழுகக்கூடிய சூழல் ஏற்படும். கொஞ்சம் லேட்டா போயிட்டோம்னா மகிரிபலையும் சரி, சில நேரங்களில் மற்ற பக்தரையும் சரி, தொழுகையில் இடமே கிடைக்காது. திடீர்னு எங்கேயாவது ஓரமானிட்டு ஒரு வராண்டால விரிக்காத எண்ணெய்க்கு விரிக்காத பாய அன்னைக்கு விரிச்சு போடுவாங்க. அப்படிலாம் இருக்கும், தூசினா இருக்கும், ஏதாவது ஒட்டிட்டு இருக்கும். அப்ப நம்ம தொழுகிறதுக்கு முன்னாடி தட்டி அதை சுத்தம் பண்ணிடணும். சஜிதாக்கு போகும்போது அதை சுரண்டுறது, எடுக்கிறது, தள்ளிட்டு இருக்கிறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒரு தடவை செஞ்சுக்கிறாங்க. நீங்க ஒரு டிஸ்டர்பா தான் ஒரு தடவை செய்து கொள்ளலாம். இதுவும் எதை காட்டுகிறது, நீங்க தொழுறீங்க, அல்லாஹ் முன்னாடி சஜிதா செய்ய போறீங்க. என் புனிதமிக்க நெத்தியை நான் வைக்க போறேங்கிறத போய் நீங்க என்ன செஞ்சிட கூடாது. சுத்தம் பண்ணி சரி பண்ணி கொண்டு இருப்பது என்பது இறையச்சத்துக்கு முரணானது. தொழுகையை முறிக்காது, இறையச்சத்துக்கு அது முரணானது என்பதால் செய்வதாக இருந்தால் ஃபவாஹிதத்தன், ஒரு தடவை செஞ்சுக்கணும். அதுதான் பொட்டி வைக்கக்கூடிய இடத்துலயோ தலையை வைக்கக்கூடிய இடத்துலயோ ஏதேனும் பொருட்கள் மண்ணு தூசி இருந்துச்சுன்னா ஒரு தடவை மட்டும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொழுகையில தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சில ஹதீஸ்கள் நம்ம பார்த்திருப்போம். சில நேரங்களில் மழை பொழிந்த பிறகு மழை காலத்தில் தொழுதால் நபிசுல்லாஹ்வுடைய நெற்றியில் மண் ஒட்டி இருக்கும். அந்த ஈரத்தோடு இருக்கக்கூடிய மண் ஒட்டி இருந்திருக்கு. அதை நபிசுல்லாஹ் பொதுவாக ஒரு ரக்காயத்து பிறகு கிளியர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஒவ்வொரு தடவை கிளியர் சாட் பண்ற மாதிரி ஒரு ரக்காயத்துக்கும் நெத்தியில் ஒட்டிருக்கிறத தட்டி விட்டாதான் திருப்தியா இருக்கு. சில பேருக்கு மண்ணே பற்றக்கூடாது, கடைசியில கொண்டு போய் மண்ணில் தான் வைக்க போறாங்க. அந்த அல்லாவுக்காக சஜிதா செய்யும்போது கொஞ்ச நேரம் மண்ணு நெத்தியில ஒட்டி இருக்கிறது கூட என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா தட்டி விடாமல் இருப்பதுதான் சிறந்தது, விரும்பத்தக்கது. இறுதியில் கடைசியாக நபி அவர்கள் அதை அகற்றுவார்கள். சலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூக்கில் இருக்கா நெத்தியில இருக்கா அதை என்ன செஞ்சுக்கலாம், சரி பண்ணிக்கலாம். வந்து ஒரு ரக்காத்துலயுமே அப்படி பர்ஃபெக்டா நம்ம நெத்தியில ஒண்ணுமே இருக்க கூடாதுங்கிற மாதிரி தட்டி விடணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்க நிக்கிறது ரப்பு முன்னாடி, நீங்க படைக்கப்பட்டது மண்ணால் தான், மண்ணு ஒட்டுவதுன்னும் உங்களை குறை செய்து விடாது என்ற ரீதியில் நபிசுல்லாஹ்வுடைய செயல்பாடு இருந்திருக்கு. அப்படி தட்டி விடுறதா தான் ஒரு தடவை தட்டி விடுறது, அதை சரி பண்ணிக்கிட்டே சில பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இதெல்லாம் தவறு, இறையச்சத்துக்கு முரணானது. அப்ப 25வது செய்தியாக ஷேக் அவர்கள் இந்த ஹதீஸை முன்வைத்து சரி செய்து கொள்வதை ஒரு முறை மட்டும் ஒரே அட்டெம்ப்ட்ல கரெக்ட் பண்ணிட்டு நீங்க தொழுகையை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது ட்வைஸ் த்ரைஸ் ஆக 2-3 தடவைகளாக அது திரும்பவும் செய்யப்படக்கூடாது. should not be repeated. அடுத்து 26வது அதமு தஷ்வீஷ் பில் குர்ஆன் அலல் ஆஹரீன். அதாவது தொழுது கொண்டிருக்கும் பொழுது நம்ம வந்து தனியாக தொழுகிறோம்னு வச்சுக்கிறோம். இது தனியாக தொழுகிறதுக்கு தான் பொருந்தும். தனியாக நம்ம தொழுதுட்டு இருக்கோம், சுன்னத் தொழுகை தொழுகிறோம், முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, இரவு தொழுகை, அது நஃபிலான தொழுகை தொழுதுட்டு இருக்கிறோம். நாம் ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத்தினுடைய ஓசை, அந்த சத்தம் அருகில் இருப்பவருக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க.
அருகில் இருப்பவருக்கு கேட்கக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்கள் தொழுதுட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஆர்வத்தில் என்ன செய்யறாங்க, உபரியான தொழுகைதான், அவங்க துணை சுறா துணை சுறா ஓதுறது கொஞ்சம் சத்தமா ஓதுறாங்க. பக்கத்துல இருக்கிறவர் கேட்கிறமா ஓதுறாங்க. அவர் இன்னொரு சவுண்ட் போட்டுறாரு. இவரு கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணா அவரு கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ண, இப்படி அவர்கள் ஒவ்வொரு ஓதுவதும் கொஞ்சம் வெளியே கேட்டுட்டு இருக்கு. நபிஸ்லாஸ் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு உடனே சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், என்ன குள்ளக்கும் முனாஜின்றப்பா, உங்களில் ஒவ்வொரு தனிநபரும் அல்லாவோடு உரையாடுகிறீர்கள். தொழுகைனா என்ன? உங்களில் ஒவ்வொரு தனிநபரும் அல்லாவோடு தொழுகையில் உரையாட கொண்டிருக்கிறீர்கள். ஃபலா யுஸியன்ன பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலருடைய உரையாடலுக்கு குறுக்கீடாக சப்தத்தை உயர்த்த வேண்டாம். இவர் தொழுகிறாரு, இவர் துணை சகோதரன், இவர் அல்லாட்ட பேசுறாரு, இவர் தொழுகிறாரு, இவர் அல்லாட்ட பேசுறாரு. ஒவ்வொருவரும் தனிப்பட்டவங்க அல்லாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லது சிலர் மௌனமா ஓதிட்டு இருக்கிறாங்க, சிலர் சத்தம் போட்டு ஓதுறாங்க. சிலர் மௌனமா ஓதிட்டு இருக்கிறாங்க, சிலர் சத்தம் போட்டு ஓதுறாங்க. சத்தம் போட்டு ஓதுறது மௌனமா ஓதுறவருக்கு இடையூறை ஏற்படுது. அவர் சைலண்டா அல்லாட்ட பேசிட்டு இருக்காரு, நீங்க கத்துறீங்க, நீங்க சத்தத்தை கூட்டுறீங்க அப்படிங்கிற ரீதியில உங்களில் ஒவ்வொருவரும் தொழுகையில் அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். ஒருவர் பிறருக்கு இந்த உரையாடலிலே எந்த இடையூறையும் கொடுக்க வேண்டாம். வலா யர்ஃபா பஅதுக்கும் அலா பஅதின் ஃபில் கிராஅத்தில், ஓதக்கூடிய ரிசைட்டேஷன்ஸ்ல, ஓதக்கூடிய ஓதுதலில் யாருடைய சத்தத்தை மிகைத்து ஓதாதீர்கள், அது இன்னொரு இடையூறாக அமையும். அல்லாஹ் அவங்க பர்சனலி பேசக்கூடிய பேச்சு அவங்க உணர்ந்து பேசணும். அப்ப என்னன்னா, இது நிறைய நுணுக்கம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, பொதுவாகவே நபியுடைய தொழுகையும் சரி சஹாபாக்களோட தொழுகையும் சரி தனியா தொழுதால் லேசா வெளியே கேட்கிற மாதிரி தான் தொழுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன ஓதி தொழுதாங்க சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ஃபரத் அல்லாத தொழுகை எதன் அடிப்படையில் தனியா தொழுததை கூட அறிவிச்சிருக்காங்க. நபி அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்கள், துணை சூரா ஓதினார்கள். ஜமாத்துக்கு மட்டும் இல்ல, தனியா தொழுது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சஹாபாக்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டுல தொழுகிறத வீட்டுக்கு வெளியில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டு ரொம்ப அழகாக இந்த தோழர் ஓதுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கமெண்ட் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன, ஜமாத் தொழுகை இல்ல, தனிப்பட்ட முறையில் தொழுகும் போதே சற்று சப்தமாக ஓதுவது என்பது ஒரு வழிமுறை தான், அது சொன்னாதான். ஏன்னா அல்லாஹ்ட்ட பேசுறத காதுல விழுகிற மாதிரி, நமக்கு காதுல விழுகிற மாதிரி பேசணும். அந்த உணர்வு இருந்தா தானே நம்ம அல்லாஹ்ட்ட பேசுற உணர்வு, இது கலாமுல்லாங்கிற ஒரு உணர்வு, இதுல என்னென்ன செய்தி இருக்குது, அல்லாஹ்வுடைய உபதேசத்துல இருக்குது, அல்லாஹ்ட்ட நம்மள்ட்ட பேசுற விஷயம் இருக்குது, இதுல சொர்க்க நரகத்தினுடைய செய்திகள் இருக்கு, வரலாறு இருக்குது, பணிவான சில விஷயங்கள் இருக்குங்கிறத உணரும் பொழுது ஓதும் போது அந்த ஓதுற துணியே மாறிடும். அந்த கவலையான இடத்துல கவலையான துணி வரும், ஆக்ரோஷமான இடத்துல ஆக்ரோஷமான துணி வரும், உற்சாகமான இடத்துல உற்சாகமான துணி வரும். சத்தம் ஏறணும் இறங்கணும், அல்லாட்ட பேசாம இருக்கணும். ரொம்ப ஒருத்தங்க ஊடுருவி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல யாருக்கான்னு தெரியாம கூட பேசிட்டு இருக்காங்கல்ல போன்ல, அதுல அவங்க அட்டாச் ஆன போது அந்த மாதிரி அல்லாட்ட அட்டாச் ஆகிறதா தொழுகை. இப்போ பொதுவாக ரசூலோட தொழுகை சஹாபாக்கள் தொழுகை சற்று சத்தமா தான் தொழுவாங்க. அப்படி தொழுகிறதுதான் முறை. தொழுகிறீங்க சரி, அவரவர்கள் பல பேர் நின்று தொழும் போது ஏன் ஒருத்தருடைய சத்தத்தை இன்னொரு சத்தம் வந்து மிகைக்குது, அப்ப இன்னொருத்தருக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற நபிஸ்ஸலாஸ்ல சொல்லி அதை தவிர்க்கும்படி சொல்றாங்க. இப்ப யோசிங்க, ஒருத்தர் சத்தமா கொஞ்சம் சத்தமா ஓதுறது இன்னொருத்தரோட தொழுகையே அது பாதிக்குதுன்னா, நம்ம பேசுறது தொழுதுட்டு இருக்கும் போது நம்ம பாட்டு போன் எடுத்து பேசுறது, போன்ல எதையாவது ஒரு ஆன் பண்ணி எதையாவது ஒரு பிளே பண்ணி அதை கத்த விடுறது, அல்லது இஷ்டத்துக்கு நம்ம எதையாவது ஒண்ணு நம்ம 4 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறது. அவர் லேட்டாவும் தோத்துட்டு இருக்காரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜமாத் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம தோத்து முடிச்சிட்டோம், லேட்டாவும் தோத்துட்டு இருக்காரு, அதுக்காக நம்ம பேசாம இருக்கிறோமா மனநிலை. அவர் வந்து லேட்டா தோத்துட்டு இருக்காரு. பள்ளி அல்லாஹ்வுடைய பள்ளி என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு மட்டும்தான். ஆனா நம்ம முஹல்லா வாசியா இருப்போம், அல்லது நிர்வாகத்துல இருப்போம், அல்லது ஒரு முக்கியமான ஆளா இருப்போம், நம்ம பாட்டு என்ன செய்யறது, இஷ்டத்துக்கு பேசிட்டு அவர் பாட்டு பணிவா தொழில் பெறுவாரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரும் கோபத்துக்கான செயல். நீங்க தொழுதாலே உங்க சத்தம் அவரோட சத்தத்தை மேய்க்க கூடாது, கண்டிச்சாங்க. அல்லாஹ் தெரிஞ்சுக்கங்க ஆமா அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம பேச்சு, நம்மளுடைய மற்ற ஆட்டிடியூட் இது வந்து ஒருத்தரோட தொழுகையை பாதிக்குதுன்னா பெரும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு விஷயம். இதை செய்யக்கூடாது. நிறைய இடத்துல அந்த தப்பு நடக்குது. பின்னாடி வந்து 2வது ஜமாத் நடத்திட்டு இருப்பாங்க, அல்லது தனிப்பட்ட மக்கள் தொழுதுட்டு இருப்பாங்க, ஒரு சில மக்கள் பேசிட்டு இருக்குது, சிரிக்கிறது, கத்துறது, அது எவ்வளவு பெரிய ஒரு இடையில ஏற்படுத்தும். அதனால அது தவறான ஒன்று. அப்படி நம்ம பள்ளியில இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இடத்தை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இது 26வது விஷயம். அடுத்து 27வது தர்குல் இல்திஃபாத் ஃபி ஸலாஹ், தொழுகையில திரும்புவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடை செய்தார். இதை பெரும்பாலும் யாரும் செய்ய மாட்டோம். இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இது 2 வகையான இல்திஃபாத் இருக்கு. இல்திஃபாத்து ஸத்ர், இல்திஃபாத்துல் வஜ், அதாவது நெஞ்சை திருப்புவது. தொழுகும் பொழுது நெஞ்சை திருப்பி விட்டால் தொழுகை முறிந்துவிடும். ஆனால் தொழுகும் பொழுது முகத்தை திருப்புவதோ பார்வை திருப்புவதோ அதுவும் கூடாது.
அவர்கள் சொன்னார்கள், அதாவது அழகான ஹதீஸ் இது, புகாரிலும் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு அடியான் அவர் தொழுகையில் அல்லாவை முன்னோக்கி இருக்கும் காலமெல்லாம் அல்லாவை முன்னோக்கி கொண்டே இருப்பான். எல்லா நேரம் அல்லா நம்மளை பார்த்துட்டே இருக்கான், எல்லா நேரம் அல்லா நம்மளை கேட்டுட்டே இருக்கான். இதுதான் நம்மளுடைய ஈமான், இதுதான் நம்ம அக்கீதா, மாற்று கருத்து அல்ல. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு அடியான் அல்லாவை முன்னோக்கி, அல்லாஹ் முன்னோக்கி சஜதா இடத்தை பார்த்துட்டு வருவோம். நம்ம சஜதா இடத்தை பார்த்து பயபக்தியோடு நம்ம தொழுது இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அப்படி நம்மளை பார்த்துட்டே இருக்கான். அந்த சிந்தனை ரசூலுல்லாஹ் தர்றாங்க. நீ எப்படி அல்லாவை பார்க்கிற எண்ணத்தில் அல்லது அல்லாஹ் உன்னை பார்க்கிற எண்ணத்துல நீங்க நிக்கிறீங்களோ, அதே மாதிரி அல்லாஹ் உன்னை பார்த்துட்டே இருக்கான். அல்லாஹ் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சுட்டான், உங்களை முன்னோக்கி கொண்டே இருக்கிறான். மேலம் எல்தஃபித், நீங்க திரும்பாத வரைக்கும் ஒண்ணு சலாம் கொடுத்து நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அதுக்காக முகத்தை திருப்புறோம். ஒரு குறிப்பு அப்படி இருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் நம்ம திருப்பும் போது நம்ம தொழுகை முடிச்சு அல்லாஹ்வோட இருந்த போக்கஸ இப்ப தொழுகை முடிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ்வோடைய நம்ம மீதான அந்த கவனத்தையும் நாம் என்ன செய்யறோம், அதோடு துண்டித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வலது பக்கமும் அஸ்ஸலாமு அலைக்கும் இடது பக்கமும் திருப்புற வரைக்கும், முகத்தை திருப்புற வரைக்கும் அங்க நம்மளை பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ எப்போ பாக்குறோம், தொழுகையில பாக்குறான்னு அர்த்தம், அருள் பார்வையில் பார்க்கிறான், இரக்கத்தோடு பார்க்கிறான். அப்படி நம்ம அதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு நம்ம அந்த கவனத்தோடு இருக்கணும், அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை நம்மளுக்கு இருக்கணும், திருப்புறது கூட. அப்ப தொழுதுட்டு இருக்கும் போது இதுக்கு விளக்கம்ல இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை தொழுதுகிட்டே இருக்கும் போது பார்வை திருப்பிட்டோம்னா, சரி இந்த சிந்தனை தடுமாற்றம் ஏற்பட்டதுல எதையாவது பாத்துறோம்ல, வர்றவங்கள போறவங்கள ஏதாவது ஒரு சத்தம் வந்துச்சுன்னா பாத்துறோம், ஏதாவது விழுந்துருச்சுன்னா பாத்துறோம், திருப்பிடுறோம், முகத்தையே திருப்பிடுறது, பார்வை திருப்பிடுறோம். சரிதா இடத்தை விட்டு திருப்பிட்டோம்னா நல்லா திருப்பிக்குவோம். அதான் விஷயம். நீ திருப்பாத வரைக்கும் நல்லா திருப்ப மாட்டான். நீ எப்பதான் திருப்பணும், தொழுகையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மரியாதை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போதுதான் திருப்பணும். அதுக்கு முன்னாடி நீ திருப்பிட்டு அல்லா திருப்பிக்குவான் அப்படிங்கிறது இந்த செய்தியோட விளக்கம்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு போக்கஸ்டா நம்ம இருக்கணுங்கிறது ஒரு செய்தி. அப்படி போக்கஸ்டா பார்த்துட்டு இருக்க வரைக்கும் அல்லாஹ் அருள் பார்வையோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அதில் இருக்கக்கூடிய மற்றொரு செய்தி. 28வது செய்தி, தொழுகும் பொழுது மேல் நோக்கி வானத்தை நோக்கி பார்ப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இன்னைக்கு எல்லாரும் போட்டிருக்கு, இன்னைக்கு முகடுகளோடு நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம். அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பன்லையும் தொழுதுட்டு அவன் தொழுகும் போது சில பேருடைய பார்வை தங்கள் அறியாம வானத்தை நோக்கி போகுது, மேல பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் தொழுதுட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். இதா கான அஹதுக்கும் ஸலாத் ஃபலா யர்ஃபா பஸரஹு இலா ஸமா, உங்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது தனது பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்த வேண்டாம். சஹீஹ் புகாரி என்னோட ஹதீஸ், லா யன்தஹுன்ன அன் ذلك அவ் லா யக்தஃபன் அல்லாஹு அப்ஸாரஹும், இவ்வாறு தொழுகும் பொழுது வானத்தை பார்ப்பதை நிறுத்திக் கொள்ளட்டும். அப்படி செய்பவர்கள் அதை நிறுத்திக் கொள்ளட்டும், அல்லது அல்லாஹ் அவருடைய பார்வையை போக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்டிச்சாங்க. ஏன் அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை? வானத்தை தொழுகையில பார்த்தது பார்க்கக்கூடாததை பார்த்தது இல்லை, காணக்கூடாத ஹராம பார்த்ததுக்கு சொல்லல, வானத்தை பார்த்ததுக்கு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, தொழுகை அப்படிங்கிறது நம்ம வானத்தை தேடி அல்லாஹ்வை தேடுறது கிடையாது. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன கட்டுறதுனால கீழ் நோக்கி சஜ்தாவோட இடத்தை பார்த்து சிந்தனையோடு நாம் தொழுது கொண்டு இருக்க வேண்டும். அப்ப மேல நோக்கி ஒருத்தர் பார்க்கிறாருன்னா நோக்கி இல்லாம அவர் பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்க தொழுகையினுடைய ஒரு சிந்தனை கூட இல்லாம நீங்க மேல நோக்கி பார்த்தீங்கன்னா கண்ணை பிடிக்கிறோம் அல்ல அப்படிங்கிற ரீதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சற்று தடிப்பமாகவே இதை அவர்கள் கண்டித்து சொல்லியிருக்கிறார்கள். இதை சொல்லும் போது நம்ம சிந்தனைக்கு வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக சில வகுப்புகள்ல, கிளாஸ் ரூம்ஸ்ல லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது, முக்கியமான பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது மேல பார்த்துட்டு இருந்தா என்ன கோவம் வரும், கண்ணை நோண்டிடுவோம் அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? ஒரு கோவம், எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தியரி எடுத்துட்டு இருக்கேன், ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு இருக்கேன், எவ்வளவு எஃபர்ட் போட்டு எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், மேல பார்த்துட்டு இருக்கிற கண்ணை நோண்டிடுவாமா அப்படிங்கிறது ஒருத்தர் வரக்கூடிய இயல்பான ஒரு கோவம். அப்ப அல்லாஹ்வுடைய தொழுகையில மேல பார்த்துட்டு அர்த்தம், மேல பார்க்கறதுல இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, புறக்கணிப்பு அப்படிங்கறது ஒரு விஷயத்தை நம்ம இக்னோர் பண்ணி நெக்லெக்ட் பண்ணி புறக்கணிச்சாதான் மேல பார்ப்போம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், ஆர்வத்தோட பலனுள்ள விஷயமா அல்லாஹ்வுடைய கிருபையில அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. என்னமோ ஒண்ணு பேசியிருக்கேன், அல்லது ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டோம், சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வைக்க முடிஞ்சது, சம்பந்தமே நான் ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், ஆனா அந்த இடத்த விட்டு போக முடியாது. நம்ம என்ன செய்வோம், அதை இக்னோர் பண்றதுதான் மேல பார்ப்போம். வேணும்னே நீ பேசுறது எனக்கு பிடிக்கல, நீ பேசுற விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா வேணும்னே மேல பார்ப்போம். அது அவனுக்கு அது ஒரு மெசேஜ், உன் பேச்சை நான் எதிர்க்குங்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீதியான ஒரு மெசேஜ் இது நம்ம மேல பாக்குறது. அப்ப தொழுகும் போது மேல பார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க. என்ன துறைங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்ப பார்க்க வேண்டிய இடத்தை பார்த்து அந்த சிந்தனையோட நில்லுங்க. அப்ப இதுவும் தொழுகை முறிக்கும் காரியம் அல்ல, உள்ளச்சத்தை போக்கக்கூடிய காரியம் என்பதால் நபி அவர்கள் வன்மையாக இதை கண்டித்தார்கள். 28வது
29 இது அந்த காலத்தை முன்வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல நம்மளுக்கு பொருந்தலாம். அல்லாஹ் யபசுத் அமாமஹு ஸலாத், தொழுது கொண்டிருக்கும் பொழுது முன்னால் துப்பக்கூடாது என்று சொன்னார்கள். அன்னைக்கு தரையில தொழுதாங்க, மண்ணில் தொழுதாங்க. எச்சில் வரும் பொழுது துப்பக்கூடிய ஒரு வழிமுறை இருந்தது. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. பள்ளியில இருக்கிறோம், கார்பெட்ல இருக்கிறோம், ஈவன் பாயோ இல்ல தரையோ இருந்தா கூட கீழே துப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மகிட்ட இல்லை. ஆனா இன்றும் நம்ம வெளிப்பகுதியில ஒரு வனாந்தரத்தில், பாலைவனத்தில் அல்லது வெளியே இடத்துல தொழுவும் போது ஒருவேளை எச்சில் வந்தா துப்பக்கூடிய சூழ்நிலை வரலாம். சளி இருக்கு அல்லது எச்சில் வருது, துப்பக்கூடிய சூழ்நிலை வரலாம். அந்த ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. புகாரியுடைய செய்தி, இதா கான அஹதுக்கும் யுஸல்லி ஃபலா யபசுத் கப்ல வஜ்ஹி, ஒரு தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எச்சில் துப்பும் தேவை ஏற்பட்டால் அவர் முகத்துக்கு முன்பாக துப்ப வேண்டாம். இப்படி முன்னாடிதான் பொதுவாக நம்ம துப்போம் பழக்கத்தில். ரசூலுல்லாஹி சொல்றாங்க முன்னாடி துப்ப வேண்டாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் மாஷா அல்லாஹ் ஃபைனல்லாஹ் கிப்ல வஜ்ஹி ஃபிஸ்ஸலாம், தொழுகையில் அல்லாஹ் அல்லவா அவனுக்கு முன்பாக இருக்கிறான். தொழுகையில் அல்லாஹ் அல்லவா அவனுக்கு முன்பாக இருக்கிறான். எப்படி முன்னாடி துப்ப முடியும்? அப்ப அந்த சிந்தனையில தொழுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனையா சைக்காலஜிக்கல் ரசூலை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அல்லாஹ்வை பாக்குற மாதிரி தொழுவுங்க, அல்லாஹ்வை பாக்குற மாதிரி தொழுவுங்கிறத கத்து கொடுத்துட்டு நீங்க சைஸாவோட இடத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய நீங்க அங்க பாக்குறீங்க, அல்லாஹ் உங்களை பாக்குறான். அந்த சிந்தனையில மட்டும் தான் நீ தொழுவணும். ஒரு இயற்கை உபாதையா ஒரு எச்சில் வந்தா கூட மறந்த நிலையில கூட முன்னெடுத்து போயிடக்கூடாது. அர்ஷின் மீது இருக்கக்கூடிய அல்லாஹ்வை இந்த இடத்துல விசுவாசம் என்ன சொல்றாங்க? சிந்தனைக்காக அல்லாஹ் அல்லவா முன்னாடி இருக்கிறான். எப்படி எனக்கு துப்ப முடியும்? அப்ப அதுக்கு ரசூலுல்லாஹ் வேற சில ஹதீஸ்கள்ல சொல்லும் பொழுது அவர் கீழே 2 பாதங்களுக்கு மத்தியில் துப்பி அவர் மண்ணை போட்டு அதை புதைத்து விடட்டும். அல்லது இடது பக்கமா, ஆள் இல்லைன்னா தனியா தொழுதுட்டு இருக்காங்கன்னா இடது பக்கமா துப்பலாம். ஏன்னா வலது பக்கம் என்பது நன்மையான சிறப்பான காரியங்களை வலது பக்கம் செய்யறது மாற்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரியான விஷயங்களை இடது பக்கத்தை இஸ்லாம் நமக்கு பொதுவாக வழிகாட்டுகிறது. அதனால தனிப்பட்ட முறை தொழுதால் இடது பக்கம் அல்லது ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கும் பொழுது கீழே துப்பி மண்ணை போட்டு அதை அவர் புதைத்து விடட்டும் அப்படிங்கிறாங்க. முன்னாடி துப்பாதிங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கருத்து நபிசுல்லாஹ் சொன்னாங்கிறது இங்கே சிந்திக்க வேண்டிய ஒன்று. அப்ப அவ்வளோ அட்டாச்சா அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நீங்க தொழுணுங்கிறது இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. இன்னைக்கு எச்சு துப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வராதுதான். ஆனா அந்த ஹதீஸ் நமக்குமானது தானே, நமக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிறான். அதை நினைச்சு தொழுவும் பொழுது அந்த பயபக்தி வரும். முன்னாடி சார் இருக்காரு, முன்னாடி டீச்சர் இருக்காரு, ஆஃபீஸர் இருக்காரு, அப்படியும் போது கரெக்டா நிக்கிறோம். அப்படி முன்னாடி இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு, அந்த சிந்தனை வருதுல அல்லாஹ் இருக்கா பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற சிந்தனை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அவர்கள் விதைச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து 30வது முஜாஹதத் தஸாவுத் ஃபிஸ் ஸலாத், தொழுகையின் போது கொட்டாவி வந்தால் அதை முடிந்த அளவுக்கு அடக்கிக் கொள்ள வேண்டும். அதை ரசூலுல்லாஹி சொல்லும் பொழுது இதா தஸாப அஹதுக்கும் ஸலாத் ஃபல்யக்ஸிம் மஸ்ததா ஃபைன ஷைத்தான் யதுகுல், ஒருவருக்கு தொழுகையும் பொழுது கொட்டாவி வந்தால் அதை அவர் அடக்கிக் கொள்ளட்டும். ஆஸ் மச் எவ்வளவு முடியும் அந்த அளவுக்கு வாயை பிளக்காம அடக்கிக் கொள்ளட்டும். ஏன்னா கொட்டாய் விடும் பொழுது ஷைத்தான் வாயில் நுழைகிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிமில் பதிவான சஹீஹ் முஸ்லிமில் பதிவான ஒரு செய்தி. அப்ப கொட்டாய் விடும் பொழுது அடக்கிக் கொள்ளட்டும் என்பது வாயவே நம்ம என்ன செய்வோம், வாயை பிளக்காமல் பல்ல கடிச்சு நம்ம திறக்காம அதை அடக்கிக் கொள்ளணுங்கிறதுதான் முதல் நிலை. இரண்டாவது அப்படி முடியல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், கையால அந்த வாய் திறந்தவற்றை அடைக்கும் வண்ணமாக கையாலாவது அதை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பா தொழுகையில, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லும் போது இங்க ஃபிஸ் ஸலான்னு சொல்றாங்க, தொழுகையில் கொட்டாய் வந்தா குறிப்பா அடக்குங்க, ஷைத்தான் வாய்க்குள்ள போறான். அவ ஷைத்தானுடைய முயற்சி தான் ஒரு மனிதனை கொட்டாய் விட வைக்கிறது. அவரை கொட்டாய் விட வைக்கக்கூடிய முயற்சி ஷைத்தான் மூலமா இருக்குது. அவ கொட்டாய் விடும் பொழுது ஒரு மனிதனுடைய சிந்தனை போயிடும். யதார்த்தமே அதுதான். கொட்டாய் விடும் போது ஒரு மனிதனுக்கு தொழுகையில் இருக்கிற எண்ணமே இல்லாம போயிடும், வாய்க்குள்ள போறான். சில ஹதீஸ்ல எப்படி வருது, அப்பொழுது அவன் சிரிக்கிறான். அவன் ஷைத்தான் சிரிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. ஷைத்தான் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. தொழுகையில இருக்கிறீங்க, கொஞ்சம் கவனம் என்ற ரீதியில் அவர்கள் அதை அடக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுவும் இதனாலும் தொழுகை புரிந்துவிட போவதில்லை. ஆனால் நீங்கள் தொழுகையில இருக்கக்கூடிய உணர்வை இழந்து மறந்து பயபக்தியை எல்லாம் நீங்கள் தவறவிட்டுதான் இந்த செயலை செய்யுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது 30. அடுத்து 31வது செய்தி, அதமுல் இஹ்திஸார் ஃபிஸ் ஸலாத், தொழுகையில் இடுப்பில் கை வைப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அப்போ முற்காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதனால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இடுப்பில் கை வைப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இது பொதுவாக எப்படி இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நீண்ட நேரம் நிற்கும் போது, ரொம்ப நேரம் நிற்கும் போது டயர்ட் ஆகிட்டு நம்ம என்ன பொசிஷனுக்கு வருவோம், ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டாங்க, அரை மணி நேரம் ஒருத்தர் நிற்க வச்சு போய் பார்த்தீங்கன்னா எப்படி நின்றுட்டு இருப்பாரு, இப்படி எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய இயல்பு. அது மாதிரி ரொம்ப நேரம் தொழுகும் போது எவ்வளவு நேரம் அப்படின்னு இடுப்புல கை வச்சுறாரு. அல்லாஹ் நினைக்கிறீங்க
அப்ப ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பு, ஒரு இயற்கை நிலை என்பது ஒரு நீண்ட நேரம் இருக்கும் பொழுது அவனுடைய சிரமத்தை வெளிப்படுத்த அவன் இடுப்பில் கை வைக்கலாம். மனுஷனுக்கு முன்னாடி சரி, அல்லாஹ் முன்னாடி கை கட்டி தான் நீங்க நிக்கணும் எவ்வளவு நேரம். அப்போ கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, இடுப்புல கை வைப்பது அவமரியாதையான ஒரு செயல். அல்லாஹ் முன்பாக, தொழுகை முன்பாக அது மரியாதை இல்லாத ஒரு செயல் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்தார்கள். அது கூட அது தவறு. உட்கார்ந்துடலாம், முடியலன்னா உட்கார்ந்துரு. இடுப்புல கை வைப்பது என்பதெல்லாம் மிஞ்சிய செயல். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தடை செய்தார்கள். இது அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் நம்மளுடைய நடைமுறையில பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. இருந்தாலும் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தொழுகையில நீங்க பயபக்தியோட நிக்கணும். இப்படி தெனாவட்டால நிக்க கூடாது. அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ் ஒன்றும் தேவையில்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக சொல்ல வர்றாங்க. அடுத்து 32வது தர்கு ஸத்ர் ஃபி ஸலாத். இது ஒரு முக்கியமான விஷயம். நஹா அனி ஸத்ரி ஃபி ஸலாத் வ யுகத்திஃப் அர்-ரஜுல் ஃபஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் போது ஆடையை தொங்க விட்டு தொழுவதை தடை செய்தார்கள். ஆடையை தொங்க விட்டு கொண்டு தொழுவதை தடை செய்தார்கள். ரெண்டு விதமான விளக்கம் இருக்கு. ஒண்ணு தோல்ல போடுறது, இந்த ஷால் அல்லது துணி டவல் போன்றதை போட்டுட்டு தொழக்கூடிய நிலை இருக்குல்ல, இது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஷால் கட்டிட்டு பின் பண்ணிட்டு அல்லது அதை சுத்தி கரெக்டான முறையில் அதை இது பண்ணிக்குவாங்க. குறிப்பாக ஆண்கள் விஷயத்துல சொன்னாங்க. ஆண்கள் அந்த ருமால் அந்த மாதிரி தலையில இன்னைக்கு அரபுகள் போடுறாங்க. அந்த காலத்துல இருந்து பழக்கம் இருக்கு, தலையில போடுறது, தோல்ல போடுறது, துண்டு போடுற பழக்கம் இருக்குது. அப்படி துண்டு போட்டுட்டு துண்டு ரெண்டு பக்கம் தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிக்கும் போதும் காத்தடிக்கும் போது அது பறக்கும். அது இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையில் ஓவியங்களோ வேற ஏதாவது எழுத்துக்களோ இருந்தாலும் கூட அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை, தடுத்தார்கள். துண்டை போட்டுட்டு அது இந்த பக்கம் காத்தடிச்சா, இங்கிட்டு பறக்கிறதும் அங்கிட்ட பக்கம் காத்தடிச்சா, அந்த பக்கம் பறக்க வருவதும் இப்படி நிக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ருக்குவுக்கு போகும்போது கீழே தொங்கும். அப்ப அந்த சிந்தனையை மாற்றி தொழுகையுடைய ஸ்ட்ரக்சரே என்ன செஞ்சிடும், மாற்று. ஒருத்தர் அப்படி ருக்குவுக்கு போகும்போது துண்டு தொங்கும்படி நிலையில ஒருத்தர் ருக்கு செஞ்சாங்கன்னா அந்த சஃப்ர நீங்க எல்லாருக்குமே ஒரு சிந்தனை தடுமாற்றம் ஏற்படும். ஒரு துண்டு தொங்கிட்டு இருக்கும்போது அதை லைட்டா ஆடிட்டு இருக்கும் போது அது கவனத்தை இழுத்துது. அந்த அளவுக்கு இதை செய்யணும். எதெல்லாம் தொழுகையினுடைய கவனத்தை சிதறடிக்குது எல்லாத்தையும் தொட்டு இது கூடாது, இது கூடாது, இது கூடாது, இது கூடாது எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க. இது எதுவுமே தொழுகையை முறிக்கும் காரியமே அல்ல. ஆனால் தொழுகையில் இருக்கக்கூடிய பயபக்தி இல்லாமல் ஆக்கிறது ஒன்று அவருடைய சிந்தனையை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது பிறருடைய சிந்தனையை தடுமாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுக்காக இப்படி தொங்குற மாதிரியான ஆடை போட்டு தொழுவக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், துண்டு போட்டா கரெக்டா எடுத்து சுத்தி கொண்டு அதை சொருகி அல்லது சுத்தி அது தொங்காத மாதிரி அமைச்சுக்கணும். இதுதான் ஒழுக்கம். டவல் போட்டு தொழுலாம் தப்பில்லை, அதை தொங்க போட்டு தொழக்கூடாது. இது முக்கியமானது. இது தொங்க போடுதல் சதல் அப்படிங்கிறது இரண்டாவது விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அணிந்திருக்கக்கூடிய ஆடையே கீழே தரையில் படும் அளவுக்கு தொங்க போட்டு கொண்டு தொழுவது. இது பொதுவாகவே கூடாது. கரண்டை காலை கீழே அணிவது, தொழுகையிலும் அப்படிப்பட்ட நிலையில நிற்பது அது இறைவன் விரும்பாத செயல். அடக்கமாக பணிவதற்கு. ஏன்னா கரண்டை காலைக்கு மேலே ஆடை அணிவது என்பது பொதுவாக ஒரு மனிதனுக்கு பணிவை, இறை அச்சத்தை, பயபக்தியை தரக்கூடியது. அதனால எப்பவுமே கரண்டை காலைக்கு ஆடை அணியக்கூடாது. அதிலும் தொழுகையின் போது இன்னும் பயபக்தியாக பணிந்து நினைக்கிறோம். ஓமுலில்லாஹி பாணிச்சி, அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்கள் நில்லுங்கிறது இல்லாம கை கட்டி நிக்கிறோம், கீழே பார்த்து நிக்கிறோம், நல்ல ஆடை அணிந்து நிக்கிறோம். அதுல எதுவும் நடக்குது, கரண்டை காலுக்கு கீழே ஆடை இல்லாமலும் இருக்க வேண்டும். இது ஒண்ணு மட்டும் இன்னைக்கு உம்மத்து கொஞ்சம் கையில எடுத்துக்கிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறது, கரண்டை காலுக்கு கீழே ஆடை இருக்காங்க, அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. தொழுகைக்கு வந்தா மட்டும் 4 மடிப்பா படிச்சுக்கிறது. முழங்கால கீழே வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறது, எவ்வளவு தூரமும் தூக்கிறாங்க ஒரேடியே இறக்கணுங்கிறதுக்காக. அதனால இப்படி இல்லாமல் ஒரு நடுநிலை எப்பொழுதுமே கரண்டை கால் அளவுக்கு இருப்பது கூடும், அல்லது கரண்டை கால் மேலே இருப்பது சிறப்பு. கரண்டை கால் கீழே வருவது அது நரகத்திற்கானதாக நபி அவர்கள் சொன்னது நேரடியாக சரியான ஹதீஸ்ல இருக்கு. சதில் 2 விதமான சதிலும் கூடாது. என்ன சதில், ஆடை தொங்கிக் கொண்டிருக்க தொழுவது, துண்டு போன்றவைகள் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தொழுவது கூடாது. அதை எடுத்து கீழே போடலாம் அல்லது சுற்றி கொள்ள வேண்டும். அதே போன்று கரண்டை கால் கீழே ஆடை தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொழுவதும் கூடாது. கடைசியாக 33வது அல்ஹம்துலில்லாஹ், அதாவது கால்நடைகளுக்கு ஒத்த எந்த அமைப்பிலும் தொழுகையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். அதாவது ருக்கு செய்தா செய்யும் பொழுது கொத்தி எந்திரிக்கிற மாதிரி ருக்கு செய்தா செய்யக்கூடாது. அது காகத்தை போன்று கொத்துவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள் வருது. எப்படி காகம் தான் கோழி இதுல எப்படி கொத்தும், அந்த மாதிரி சரிதா பட்டு ஷாக் அடிச்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது, தலையை பூமியில வச்சுட்டு டக்குன்னு எடுக்கிறது. இது காகத்துக்கு அல்லது கோழிக்கு பறவைக்கு ஒத்ததாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. சஜ்தா செய்து நிதானமாக தலை வைத்து தஸ்பீஹ்கள் செய்து துஆ செய்து எழ வேண்டும். எந்த ஒரு அசைவும், எந்த ஒரு மூமெண்ட்டும் அது
அது கால்நடைகளுக்கோ பறவைகளுக்கோ ஒத்ததாக இருக்கக்கூடாது என்பதை, அதனாலதான் நாயை போன்று கையை விரித்த வண்ணமாக நாம் அது காலை விரித்த வண்ணமாக அத்தியாயத்தில் உட்கார்றது, கையை முழுமையாக முழங்கையும் கீழே படும் வண்ணமாக நம்ம முன்னங்கால நாய் வைக்குமே அந்த மாதிரி கையை முழுக்க கீழே படுற மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது நாய் ஸ்ட்ரக்சர் இருக்கு. சில விஷயங்கள் ஒட்டகத்துக்கு ஒத்ததாக செய்யாதீங்கன்னாங்க, சில விஷயத்தை நாய்க்கு ஒத்ததாக செய்யாதீங்கன்னாங்க, சில விஷயத்தை பறவைகளுக்கு ஒத்ததாக செய்யாதீங்கன்னாங்க. ஏன்னா தொழுகைங்கிறத அழகிய ரீதியில் மனிதர்களுக்காக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துட்டான். அதுல நீங்க சில விஷயங்கள் நாயை போன்று ஒட்டகத்தை போன்று பறவைகளை போன்று செய்வது என்பது அல்லாஹ் தொழுகையை கற்றுக் கொடுத்த அழகிய விதத்துக்கு முரணானது. இதுவும் எந்த விஷயத்துல வந்துடாது, தொழுகை முறிக்கக்கூடிய விஷயத்துல எந்த விஷயம் நம்ம சொன்னது பெரும்பாலும் தொழுகை முறிக்கக்கூடிய கான்செப்ட்ல டாபிக்ல வரக்கூடியதே இல்லை. எல்லாமே தொழுகை ஒரு அழகிய ரீதியில் இறைவன் விரும்பக்கூடிய ரீதியில் அதை பொருத்தமாக நேர்த்தியாக பயபக்தியோடு சிந்தனையோடு தொழுவதற்கானதாக அடக்கத்தோடு பணிவோடு ஒழுக்கத்தோடு தொழுவதற்கான விஷயங்களாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அமைந்திருக்கிறது. 33 விஷயங்கள் இறையருளால் 4 நாட்களில் சற்று விரைவாகத்தான் இதை பார்த்து முடித்தோம். இப்ப 33 மட்டும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்படியே மைண்ட்ல இந்த 33 கேட்கும் போது அந்த விளக்கங்கள் ஒரு ஞாபகம் வரும். விளக்கத்தை சொல்லல, அந்த 33 மட்டும் சொல்றேன். முதலாவது என்ன, தொழுகைக்கு முன்னால் உள்ள விஷயத்திற்கே தயாராகுவது. பாங்கு, பதில் சொல்வது, உது செய்வது, நல்ல ஆடை அணிந்து கொண்டு விரைவாக உட்கார்ந்து இருப்பது. தொழுகைக்கு முன்னால் விஷயத்திலிருந்து ஆரம்பிது முதல் விஷயம். இரண்டாவது, தொழுகை அமைதியாக தொழ வேண்டும், நிதானமாக தொழ வேண்டும், அப்பதான் பயபக்தி கிடைக்கும். மூணாவது, தொழுகையில் மரணத்தை நினைக்க வேண்டும். இது எப்பவுமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கும். நம்ம தொழுகை கடைசி தொழுகை இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய ஒரு தொழுகை கடைசி தொழுகையா இருக்க போகுது. அது பெஸ்ட், அது சஸ்பென்ஸ், நம்மளுக்கு தெரியாது. எல்லாரும் படுத்த படுக்கையில் இருந்துதான் மூத்தா போவாங்க கிடையாது. ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நிலைமையில அடுத்த வகுத்து நம்ம வராம போயிடலாம். ஆனா அப்படிப்பட்ட நிலையில ஒரு தொழுகையை நம்ம சிறப்பா தொழுதுருந்தோம்னா அல்லாட்டது ஒரு சிறந்த அங்கீகாரம். அப்ப அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது, மரணத்தை நினைத்து தொழ வேண்டும், இறைச்சித்தை ஏற்படுத்தும். நான்காவது, ஓதப்படக்கூடிய விஷயங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், துஆக்கள், திக்ர்கள் எல்லாம் உணர்ந்து புரிந்து ஓத வேண்டும். அப்போ உள்ளச்சம் கிடைக்குது. ஐந்தாவது, ஒவ்வொரு வசனத்தை நிறுத்தி தனித்தனியாக ஓதுவது. ஆறாவது, ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை தர்த்தீல் முறைப்படி, தஜ்வீத் முறைப்படி நிதானமாக நிறுத்தி திருத்தத்தோடு அழகிய துணியில் ஓதுவது. இதனாலும் தொழுகையில் உள்ளச்சம் ஏற்படும். ஏழாவது, அல்லாஹ் நமது தொழுகைக்கு பதிலளிக்கிறான் என்று நினைப்பது, குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா. எட்டாவது, ஏதேனும் ஒரு தடுப்பை ஏற்படுத்திவிட்டு தொழுவது. அப்பதான் நம்மளை யாரும் திசை திருப்பிட மாட்டாங்க. எட்டாவது. ஒன்பதாவது, வலது கையை இடது கையின் மீது வைத்து தொழுவது. இது பணிவையும் அடக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. 10வது, சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை மட்டுமே கடைசி வரைக்கும் தொழுகை ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் பார்த்து கொண்டே இருப்பது. இது 10வது. 11வது, ஆள்காட்டியவர்களை அத்தையாத்தின் போது உயர்த்துவதோ சுட்டி காட்டுவதோ அசைப்பதோ அதுவும் தொழுகையினுடைய ஒரு ஈடுபாட்டை, ஷைத்தானுடைய தாக்கத்தை அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. இது 11வது விஷயம். 12வது, தொழுகையினுடைய துணை சூறாக்களையும் தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்கள், திக்ர்கள், தஸ்பீஹ்களை வெரைட்டியா வெவ்வேறு துஆக்களாக வெவ்வேறு வசனங்களாக மரணம் செய்து மாற்றி ஓதுவது. இது தொழுகையில முழுக்க ஈடுபாடு நம்மளுக்கு தரும். அது ஒரு அரைச்சதா இல்லாம ஒரு புது சிந்தனை தரும். 12வது. 13வது, சஜ்தாவுடைய வசனத்தை ஓதும் பொழுது சஜ்தா செய்து கொள்வது, அல்லது சஜ்தாவுடைய வசனத்தை மரணம் செய்து அந்த வசனத்தை ஓது சஜ்தா செய்து தொழுவது. இது எல்லாம் தொழுகையினுடைய கூடுதல் ஆர்வத்தை, கூடுதல் ஒரு ஈடுபாட்டை இது நமக்கு தருகிறது. அடுத்து 14வது, தொழுகும் பொழுது ஷைத்தானுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக ஏற்பட்டால், ஷைத்தான் தாக்கம் இல்லாம யாராலும் தொழ முடியாது. எல்லா நேரம் போட்டு தூக்கிட்டு இருக்க கூடாது. ஷைத்தானுடைய ஊடுருவல் மிகைத்து அப்படிப்பட்ட ஒரு ஆட்கொண்டால் அப்ப நம்ம என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி 3 முறை இடது பக்கமாக தூ என்று தும்பிக் கொள்வது. ஏன்? இதன் மூலமா என் தொழுகையினுடைய கவனத்தை கொண்டு வரேன். அதான் மாஷா அல்லாஹ். அடுத்து 15வதாக, நமக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், ஸலஃபு சாலிஹீன்கள் எப்படி தொழுதிருக்கிறார்கள் என்ற சில சிந்தனையை முன்வைத்துக் கொள்வது. அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயங்கள், அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயங்கள் நம்ம சொன்னோம், ஒரு ஞாபகத்தில் இருக்கும். அடுத்து 16வது, உள்ளச்சத்தோடு தொழுவதனுடைய சிறப்பை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் அந்த சிறப்பை அடையணுங்கிற எண்ணத்தோடு நம்ம தொழுவோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இன்ஷா அல்லாஹ் கிடைக்குது. உள்ளச்சத்தோட தொழுதா நமது பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிறத நம்ம பார்த்தோம். 17, தொழுகையில் அதாவது சஜ்தாவில் அதிகம் துவா செய்வது. சஜ்தாவிலும் இறுதி நிலையிலும் அதிகம் துவா செய்வது. அப்ப துவா செய்யறதுக்கு ஒரு திங்கிங் பிளானோட வரும்போது அது தொழுகையினுடைய ஒரு கான்சென்ட்ரேஷன் தான் நம்ம கொண்டு வருது. துவா டைத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு கிடைக்கும். 17. 18வது,
அதாவது தொழுகைக்கு பின்னால் உள்ள திக்ருகள் தஸ்பீஹ்களை ஓதுவது. இதோட அந்த 18 விஷயம் முடிஞ்சிருச்சு, செய்ய வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 19ல இருந்து செய்யக்கூடாதவைகள் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு முன்னாடி நம்ம சிந்தனை தடுமாற செய்யக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தா என்ன செஞ்சிடணும், அதை கடாசிடணும், அதை இல்லாம ஆக்கிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆதாரத்தை பார்த்தோம். நம்ம பேக், கவர், அந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே அதுல அடங்கும். 19 அது. 20வது நம்ம உடலிலேயே தொழுகையினுடைய சிந்தனை தடுமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வரிகளோ ஆடையில் ஏதேனும் ஒரு டிசைனோ பிரிண்டிங்கோ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அதை போட்டுட்டு வரக்கூடாது. அது நமக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. 20. 21வது பசியோடு இருக்கும் பொழுது உணவு தயாராக இருந்தால் தொழக்கூடாது. 22 அதாவது சுய தேவைகளை மனஜலத்தை அடக்கி கொண்டு தொழக்கூடாது. 23 நேற்று கடைசியா பார்த்தோம், தூக்கம் மிகைத்த நிலையிலே நாம் தொழக்கூடாது. குறிப்பாக இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை போன்றது. இதெல்லாம் ஒரு மனிதனை ஈடுபாடு இல்லாமல் தொழுகிறது. 23. அடுத்து 24வது இன்னைக்கு பார்த்த 10 விஷயங்கள் வருது. 24வது பேசிட்டு இருக்கிறவங்க, தூங்கிட்டு இருக்கவங்க முன்னாடி தொடக்கூடாது. 25 தொழுகும் பொழுது சைதா செய்யக்கூடிய இடத்தில், கால் வைக்கிற இடத்துல, சைதா செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது இருந்தா அதை அகற்றுவதை தவிர்க்க வேண்டும். செய்யறதாக இருந்தா ஒரு தடவை. ஓகே. அடுத்து 26வது ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இன்னொருத்தர் தொழுகைக்கு இடையூறு அளிக்கும்படியான எதை செய்யக்கூடாது. அது நம்ம தொழுகிற குர்ஆன் ஓதுதலாக இருந்தாலுமே சரி, அதையும் நாம் தவிர்க்க வேண்டும். இது 26. 27வது தொழுகும் பொழுது திருப்பக்கூடாது. நெஞ்சை திருப்போதும் இதில் அடங்கும், முகத்தை திருப்போதும் அடங்கும், பார்வையை திருப்போதும் அடங்கும். இது 27வது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 28வது மேலே பார்க்க கூடாது. தொழுகும் பொழுது மேலே பார்க்க கூடாது. ஆக சைதா இடத்தை விட்டுட்டு எங்கேயும் பார்க்க கூடாது, குறிப்பா மேலே பார்க்க கூடாது. 28. 29வது தொழுகும் பொழுது எச்சில் துப்பம் தேவை ஏற்பட்டால் முன்னால் துப்பக்கூடாது, கீழே அல்லது இடது பக்கமாக துப்பணும். அது வெளியே இடத்துல தொழுதுட்டு இருந்தா பள்ளியாசல்ல மோதிட்ட சிட்டு அடி வாங்கிறாங்க. 29. 30வது கொட்டாவி வந்தால் அந்த கொட்டாவி முடிந்த அளவுக்கு கொட்டாவி விடாமலே அடக்கிக் கொள்ள வேண்டும். இதுல ஒண்ணு சொல்ல நினைச்சேன். அதாவது 30வது கொட்டாவி அடக்க சொல்றாங்க, தும்மல் அடக்கக்கூடாது. இயற்கையாகவே மருத்துவ ரீதியில் அது ஆபத்தான தும்மல் அடக்குவது, இருமல் அடக்குவது. ஆனா கொட்டாவி அடக்குவதனால எந்த பாதிப்பும் இல்ல, அது சோம்பலுடைய வெளிப்பாடு. அதனால கொட்டாவியை அப்படியே அடக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி விடக்கூடிய சூழல் வந்தால் கையால் அதை மறைத்துக் கொள்ள வேண்டும் பார்த்தோம். 30வது. 31வது தொழுகையில் இடுப்புல கை வைக்கக்கூடாது. 32வது தொழுகையில் எந்த ஒரு ஆடையும் துண்டும் கீழே தொங்கிய வண்ணமாக இருக்கக்கூடாது, அல்லது கீழே ஆடை கரண்டுக்கு கீழே தவக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. கடைசியாக 33வதாக கால்நடைகள், பறவைகளுக்கு ஒத்த எந்த செயலும் தொழுகையில் அது இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த 33 விஷயங்களை மாஷாஅல்லாஹ் பல பேர் குறிப்பு எடுத்துக்கிறீங்க. இது நமது வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் ஹயாத் நம்மளுக்கு இன்னும் எல்லாம் நாடி எவ்வளவு ஹயாத் நம்மளுக்கு எல்லாம் தந்திருக்கானோ, எத்தனை தொழுகையில தந்திருக்கிறானோ, இந்த விஷயங்கள் கொஞ்சம் உள்ளடக்கி நம்ம தொழுதோம்னா அந்த தொழுகையினுடைய வேல்யூ அதிகம். 10க்கு 10 கிடைக்கிறதுக்கு 9, 8 கிடைக்கிறது. அல்லாட்ட நம்ம 10க்கு 10 வாங்குவோமே, தொழுகைக்குன்னு ஒரு நாளைக்கு 20-25 நிமிஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். ஃபர்துக்கு மட்டும் சொன்னதை சேர்த்தா ஒரு 3/4 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். 3/4 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணாம ஸ்பெண்ட் பண்ணாம இல்ல, அந்த 3/4 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணதுக்கு முழு நன்மை வாங்கிட்டு போவோமே. அந்த சைத்தான் எவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கான். 3/4 மணி நேரம் தொழுகைக்கு கொடுத்தாலும் உனக்கு 1 மார்க் 2 மார்க் தான் வாங்கி தருவச்சு நம்ம சிந்தனைகளை எடுத்துட்டு இருக்கான். அப்ப தொழுகைக்கு நேரம் கொடுத்துட்டோம், அது அர்த்தம் உள்ளதாக சிந்தனையோட இணையத்தோடு கொடுக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் முழு நன்மை, முழு வாக்குறுதி, முழு சிறப்பு இம்மையிலும் நாளைக்கு மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அசத்தியா இருந்து விடாமல் ஏதோ கேட்டோம் அடுத்தடுத்த தலைப்புகளை பத்தி நம்ம பேசினதுக்கு அப்புறம் அப்படி மறந்தோன்னு இல்லாம இது வாழ்க்கைக்கு என்றென்றும் மௌத்து வரைக்கும் தேவையான விஷயம் என்பதை ஆழமாக பதிவு வைத்து இறைவனிடத்தில் துவா செய்து எப்பொழுதும் தொழுகையில் இதை கடைபிடிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது ஒரு நூலா வெளியாக போகுது இன்ஷா அல்லாஹ். இதை நம்ம மொழிபெயர்ப்பு செய்யலாம் நினைச்சோம். அதுக்குள்ளேயே தாருல் ஹுதா அல்ஹம்துலில்லாஹ் அந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இது முடிஞ்சு இது வெளியாயிடுச்சுன்னா வாங்கிக்கிறேன். சின்ன பாக்கெட் சைஸ் புக் தான், இங்கிலீஷ்ல இருக்குது. 33 ways to get fearfulness in salah அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்குது, அரபிக்ல இருக்கு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வாங்கிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டக் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு நினைவுக்கு வரும். லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விஷயத்தை வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கக்கூடிய நல்ல நசீபை தந்தருள்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.